பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இப்போ இருக்கிறது குண்டடம் மாட்டு சந்தைங்க. குண்டடம் மாட்டு சந்தையில் வந்திருக்கக்கூடிய மாடுகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். குண்டடம் மாட்டு சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா, குண்டடம் மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. தாராபுரம் டு பல்லடம் ரோட்டுக்கு இடையில் குண்டடம் சந்தையானது அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு மாடுகள் வாங்கணும், நாட்டு மாடுகள்லாம் வாங்கணும், நாட்டு கன்றுகள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஏன்னா இங்கே அதிக அளவில் நாட்டு மாடு கன்றுகள் வந்து நிறையா வருது. பார்த்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெடாரி மயிலை நாட்டு மாடு. இது பார்த்திங்கன்னா காளக்கன்று, மயிலை நாட்டு காளக்கன்று. காங்கேயம் தான் பெரும்பாலும் நம்ம கவர் பண்ணுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா கெடாரி. பெரும்பாலும் அதிக அளவில் இங்கே வர்றது காளைக்கன்றுகள் தான் வரும். அதை தாண்டி இந்த மாடுகள்லாம் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஸு, நாட்டு மாடு கிடையாது. இங்கே ஒரு அழகிய காங்கேயம் காளை கன்று. இங்கே ஒரு மயிலக்காளை இருக்குது பாருங்க. ஹாய் கவின் ராஜேஷ். ஓகே, அங்கே மாம்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ யூடியூப் சேனல் சொல்லிட்டு அவங்களோட இது வந்துட்டுருக்கு காணொலி. அவரு கொஞ்ச நேரத்தில் லைவ் போடுவார். லைவில் இருக்காரான்னு தெரியல. அதையும் அப்படியே பாருங்கள். இந்த டேங்க்கு கீழே நிறைய ஹெச்எஃப் கன்றுகள், ஹெச்எஃப் மாடு எல்லாமே கட்டியிருக்கு. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்எஃப் சிந்து எல்லாமே இங்கே ஹெச்எஃப் தான். காளை ரெண்டுமே காளை. வசந்த குமார். ஹெச்எஃப் சிந்து ரெண்டு மாடுகள் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த வாரம் நாட்டு மாடுகள் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் மாடுகள் வந்துட்டுருக்கு. உள்ளே வந்துச்சுன்னா அப்படின்னா தான் தெரியும் இன்னும் எவ்வளோ நாட்டு மாடுகள் உள்ளே வரும் அப்படின்ட்டு. வெயில் இந்த வாரம் பயங்கரங்க, ஃபுல்லாக அடிக்குது வெயில். ஹெச்எஃப் இது என்ன ரேட்னு கேட்டு பார்க்கலாம், சொல்லுவாரான்னு தெரில. இந்த அண்ணாவோடது தான் மாடு. ஓனர்னு அவர் நழுவுறாரு. ரெண்டு மாடு. இங்க ஒரு மயில நாட்டு மாடு, நாட்டு காளை. கண்டவ டச்சாயி
இந்த வாரம் கம்மி தாங்க, மாடுகள் கம்மி தான் இந்த வாரம். பாருங்க, இந்த வாரம் கூட்டு கம்மி தான். ஏன்னு தெரில, இந்த வாரம் கம்மி. எவ்வளோண்ணா மாடு? என்ன விலை சொல்லுது? 35 ரூபா சொல்லுங்க. 35ங்களா? செவலை நாட்டு மாடு 35 ரூபா சொல்கிறாங்க. எத்தனை மாதத்துக்கு கண்ணுண்ணா அது? ஒரு 1.5 வருஷத்துக்கு. 1.5 வருஷத்துக்கு கண்ணு 35,000 ரூபா சொல்கிறாங்க. செவலை கெடாரிங்க, கெடாரி கண்ணு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது? எங்கண்ணா? கீரனூர். 35 ரூபா சொல்கிறீங்க. இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்துருந்தீங்களா? வியாபாரிங்களா? நம்ம வளர்ப்புறங்க. ஓகே ஓகே ஓகே. இது இங்கே என்ன விலை வந்துச்சுன்னா கொடுக்க? 30 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. இந்த சேல் பண்ணிட்டு போயிடுவீங்களா எப்படிங்க? விலை ஒத்து வந்ததுன்னா போயிடுவீங்க. வாங்க, நம்பருக்கு இது கொடுக்கலாங்களா? வேண்டாம். 35 ரூபா சொல்கிறோம். 30 ரூபா வந்துச்சுன்னா கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிடிச்சி வச்சுருக்குறாங்க. கெடாரி கன்று. நல்ல மாடு, நல்லா இருக்கு. இது ஒரு சிந்து மாடு. நான் மாடு என்ன ரேட் சொல்லுதுங்க? நான் உங்களை மாடு என்ன விலை சொல்லுது? மாடு 25ங்களா? 25,000 ரூபா சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சிந்து மாடு. சொல்லிட்டு அண்ணன் ஓரமாக போய் நின்றுட்டாரு. வருங்க, இங்கே ஒரு நாட்டு மாடு இருக்குதுங்க மயில. இங்கே ஒரு பிளாக்கி இருக்கு. காலக்கண்ணுங்க, காரி காலை. வியாபாரியாங்கண்ணா நம்ம தெரிவிப்பாங்களா? என்ன எவ்வளோ சொல்கிறாருங்க? 25. மாதம் எத்தனை மாதம் இருக்குங்க? ஏன் ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. 25,000 சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்குமாம்மா. அழகிய ஒரு காரி. வளரும்போது இன்னும் நல்லா இருக்கும். $25,000 சொல்லக்கூடிய ஒரு காரி. ஒரு வருஷம் அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. மயிலக்கண்ணு, மயிலக்காலக்கண்ணு. இங்கேயே 3 மயிலை நாட்டு மாடுகள் இருக்குதுங்க. இது எத்தனை மாதத்து கண்ணுன்னு தெரியல. அண்ணா இது எத்தனை மாதத்து கண்ணுண்ணா? அது எத்தனை மாதத்து கண்ணு அது? ஆ, 7 மாதம் இருக்குது. என்ன விலை சொல்லுதுங்க? 20 ரூபா சொல்லுது. 20 ரூபா சொல்லுது. 20,000 ரூபாய் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை நாட்டு காலக்கண்ணு. எங்கே இருந்தா கொண்டு வந்திருக்குது? ஏன்னா சூலூருங்களா? சூலூர் மாடுங்க. அது ஒரு மாடு தான் கொண்டு வந்துருக்கீங்களா? ஒன்று வித்தாச்சு ஒன்று இருக்கு. வியாபாரி எங்கண்ணா? நம்ம வியாபாரி. கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? 9095 706821. நம்ம பேருங்களா? வடிவேல். நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னம்னா நீங்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம்.
அழகான மயிலை நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் காளா, இதுவும் காளா. இது கலப்பா என்னன்னு தெரியல. இது வேணா மயிலை நாட்டு மாடு. நான் என்ன விலை சொல்லுது இது? 25 ரூபா. 25,000 ரூபாய் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு காளைக்கன்று, மயிலை நாட்டு காளை. எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது? பொள்ளாச்சியிலிருந்து வாரம் மாடுகள் கொண்டு வந்துடுவாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மயிலை நாட்டுக்கன்று ஒன்று வச்சிருக்கிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 7 மாதத்துக்குள் இருக்குன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சியிலிருந்து கொண்டு வந்துருக்கக்கூடிய மாடுங்க. விலை என்னென்ன சொன்னீங்க? 25 ரூபா. 25. இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? 3 கொண்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. ஓ, நம்ம காண்டாக்ட் நம்பர், பேர் காண்டாக்ட் நம்பர் சொல்லாங்களா? கார்த்திங்னா 9659 73 5050. நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லாம் நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வாரம் வரத்து கம்மி தான். இந்த வாரம் மாடுகளின் வரத்து கொஞ்சம் கம்மி தாங்க. ஆமாங்க. இங்க ஒரு நாட்டு மாடு இருக்கு. நாட்டு மாடா கலப்பினமான்னு தெரியல. ஓகே, நம்ம அப்படியே வெளியில் போய் பார்ப்போம். வண்டிகளின் வரத்துமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆதிரன் இறக்கிட்டு இருக்காங்க. வரணும் பார்த்தா எல்லாமே சிந்து மாடுகள். யூடியூப் லைவ். அத்தக்கடையூர். நீங்கள் எது? காங்கேயம் தாண்டி ஒரு 16 கிலோமீட்டர். அது ஈரோடு கூட சேர்ந்தது வராது, திருப்பூர் கூட சேர்ந்தது தான். பழையகோட்டை தாண்டி தான் ஈரோடு. அந்த பாலம் இருக்குல்ல, அது தாண்டி விழா ஃபோட்டோகிராஃபி.
இலா ஃபோட்டோகிராஃபி, காங்கேயம் பிரீட் ரெண்டுமே இருக்கு. செவலை, ஆட்டு மாடு, ரொம்ப கலர் அடிச்சிருக்கு. சிந்து மாடுகள், HF கன்றுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நாட்டு காளக்கண்ணுங்க. மயில நாட்டு மாடு 3 போகுது. அது வளர்ப்புக்கு ஆகுமா அப்படின்ற டவுட்டு தாங்க. சூப்பருங்க, இதெல்லாம் வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்கு. HF காளையாட்டிருக்க, இது வளர்ப்புக்கு போவாது. HF இந்த வாரம் HFமே கம்மி தாங்க. அவர் மாடு கொண்டு வந்திருக்காரா? அப்படியா? மாட்டு ஓனரா? எத்தனை மாடுனா கொண்டு வந்திருக்கீங்க இந்த வாரம்? 20 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. வாரம் கொண்டு வருவீங்களா? இந்த வாரம் காட்டி கொண்டு வந்து, இந்த வாரம் தான் வந்திருக்கு நீங்கள். ஓகே ஓகே. எங்கே இருந்தா கொண்டு வந்திருக்கீங்க? ஆந்திராவில் இருந்து. நம்ம ஊருங்கண்ணா? நம்ம ஊர் ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஆந்திரா போய் மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இது மாடுகள் என்ன இவர்லாங்களா? ஓகே. 20 மாடு கொண்டு வந்து எத்தனை மாடு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா? 7 மாடு கொடுத்துட்டீங்க. இது நம்மகிட்ட என்னென்ன ரேட்லேருந்து இருக்குதுங்க? என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் இருக்குது? 40,000 இருந்துங்கன்னா அதிகபட்சம் 25,000 40,000 வரைக்கும். ஓகே ஓகே. இந்த மாடலில் என்ன விலைங்கண்ணா வரும்? 40 45. ஓகே. இதெல்லாம் கொண்டு போனோன்னு கறவை அந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா எப்படிங்கண்ணா? வளர்ப்பு மாட்டுக்கு காங்கேயம் பிரீடு. ஆமாம். ஹெச்எஃப்லேயே இது கொஞ்சம் நல்ல தரமான மாடாக இருக்குதுங்க. நல்லா நீட்டாக இது பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட நேட்டிவ் ஒட்டஞ்சத்திரம். ஆந்திராவில் போய் பிடிச்சிட்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வாரம் தான் வந்திருக்காங்க போல். எவ்வளோ நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் 40 45 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறது 25 to 40க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ செனை சேர்த்தணுமாம்மா? செனை ஊசி போடலாம். எல்லாம் வேலை பேசிகிட்டு இருக்காங்க. HF கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாரு அவர். செந்துக்கண்ணு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் வளர்ப்பு கன்றுகள் தாங்க.
காங்கேயம் பிரீட். நீங்கள் கன்று ஏதாச்சும் மாடு என்ன மாடு ஸ்கூல்லையே HF கன்றுகள் இதெல்லாம் கொஞ்சம் மாடுகள்ங்க. கொஞ்சம் பெரிய மாடுகள்லாம் இந்த பக்கம் பிடிச்சிட்ருக்காரு இந்த ஐயனோட இந்த மாடெல்லாம். இதெல்லாம் மடியவே காணோம். இதெல்லாம் இனிமேல் தான் சென்னை ஊசி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க. கன்றுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 17, 18 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. இந்த அண்ணா ஒரு HF கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம வியாபாரியாங்கண்ணா இல்லைங்களா? வாங்கலான்ட்டு வந்திருக்கிறீங்க. இது கையில் பிடிச்சிருக்கிறதுங்கண்ணா? ஓ, வாங்கலான்னு பிடிச்சி வச்சுருக்கீங்களா? என்ன ரேட்டு சொல்கிறாருங்க? ஆ, செனமாடு ரேட்டு இந்த கிடாரி. ஆ, ஓ, வாங்கி வளர்த்தி பிரயோஜனம் இல்லைங்கிறீங்க. இது என்ன ரேட்டு சொல்கிறாங்க? 47. இது இப்போ சென்னைங்களா எப்படிங்கண்ணா? கொண்டு போய் தான் ஊசி ஓடணும். இப்போ தான் பருவத்துக்கே வந்திருக்குது இல்லைங்களா? எப்படின்னு? ஓ, சரி சரி சரி. அப்படியே வந்திருக்கு. நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். அதான் அதான். ஆ, ஏன்னா விற்கிறவங்களுக்குமே பெரும்பாலும் தெரிய மாட்டேங்க. நான் காங்கேயம் பிரீடு யூடியூப் சேனல். ஆ, நம்ம எங்கிருந்துங்கண்ணா வாங்குறதுக்கு வந்துருக்குறோம்? தாராபுரம் தான், அலங்கியம். ஓகே ஓகே. இந்த வாரம் நாட்டு மாடுகள் கம்மி தாங்க. இன்னும் மாடுகள் உள்ள வந்துட்டு தான் இருக்கு. உள்ள ஒரு நாட்டு மாடு உள்ள வந்து உன்னையும் காட்டிட்டா தம்பி ஒருத்தர் இந்த பைய மாடு கொண்டு வந்து வித்துட்டாங்க. வெக்கப்படுறாங்க. அப்படியே அப்படி மேலே போய் பார்த்தோம்னா வாங்கி எல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படியே மேலே போய் பார்க்கலாருங்க. இங்கெல்லாம் நிறைய HF பிடிச்சிருப்பாங்க. இந்த வாரம் கம்மி தான், ஏன்னு தெரில. HF அழகாக இருக்குது. செந்துக்கண்ணு ஒன்று பிடிச்சி கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாமே HF தான். சிந்து மாடல் இங்கே கொஞ்சம் இருக்குது. காங்கேயம் பிரீட்ண்ணா, காங்கேயம் பிரீட். பிடிச்சிட்டு போகிறாரு பாருங்க. இதெல்லாம் அடியெல்லாம் நல்லாவே ஓரளவுக்கு வந்துருச்சு.
சென சேத்திர பருவம் தான் போல். மாடு கோலையாக இருக்கும் போல். என்ன மாதிரியான இதுன்னு தெரியல. இதெல்லாம் வாங்கி ஏற்றிட்டாங்க. இங்கே பாருங்க, இது கூட ரெண்டும் நல்லா இருக்கு. கிராஸ்ன்னு நினைக்கிறேன். ஹெச் ஆஃப் சிந்துக்கண்ணல் வாருங்க, எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மயில நாட்டு கடாரி கண்ணு ஒன்று பிடிச்சி கட்டியிருக்காங்க பாருங்க. அழகான கண்ணு குட்டி. இளநீ தான் இந்த வாரம் வெயில் கொஞ்சம் ஓவர். அப்படி வந்து இளநீ கம்மியாக தான் சேல்ஸாக இருக்கும் போல். போன வாரம்லாம் விற்று தெரிஞ்சிருச்சு. இல்லை, போன வாரம் கொஞ்சம் லேட்டாக இங்கே வந்தோம். இந்த வாரம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். நாட்டு மாடு தாங்க அது. 3 நாட்டு மாடு இங்கே கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு நாட்டு மாடு வண்டி மேலே நிற்குது. பார்த்தா இறக்குறாங்க. எனக்கு போயிட்டாங்களா? நல்லா கேட்கலடா. இருக்கிறாங்களா? இங்க இருக்கிறாங்க. வர சொல்ல கிழங்கோட இந்த புளிய மரம் ஒன்று இருக்கு. அருண் கடையில் கரும்பு வந்து பக்கத்தில் போனாலே விடாதாட்டிருக்கு. சரி, ஓகேங்க. இந்த வாரம் காணொலி தரம் முடிச்சுக்கலாம். இன்னும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். நாட்டு மாடுகள் வரது கம்மி தான். இதுக்கு மேலே நாட்டு மாடுகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு தனியாக ஷார்ட்ஸில் எடுத்து போடுவோம்.